சுரண்டை நியர் தென்காசி டிஸ்ட்ரிக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட எக்ஸாம்களில் வந்து அப்பியர் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டெட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அக்னிபாத் ப்ளஸ் டெல்லி போலீஸ் எக்ஸாம். ஸோ இதில் டெல்லி எக்ஸாம் ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி இன்றைக்கி தமிழ்லேயும் வருது. அதற்கான எளிமையான முறையில் உங்களுக்கான பிடிஎஃப்பை கொஸ்டின் ஆன்சரோடு சேர்த்து கொடுக்கப்படும். இதில் கொடுக்கப்பட்ட நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃப்பாகவே உங்களுடைய மொபைலில் கிடைச்சிரும். ஸோ தனியாக பேனா எடுத்து எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி பொது தமிழில் அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்னை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, ஏற்ற தாழ்வற்ற பேஸ் அமைய வேண்டும். இதில் சமூகம், நாடு, வீடு, தெரு அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் சமூகங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் வேலை செய்து கிடைத்தவருக்கு டேஸ் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல அசதி வரும். ஸோ அசதி தான் சரியான ஆன்சர். அப்புறம் தமிழ் ப்ளஸ் எண்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழெண்கள். ஆவணாவில் சரியான ஆன்சர் இருக்குது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது, பால் போன்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செம்மை ப்ளஸ் பயிர் அப்படிங்கிறது தான் செம்பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. என்ன சுருங்கி விட்டுன்னா மேதினி சுருங்கி விட்டது. அதே மாதிரி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் நம்ம பார்த்தோம். அடுத்து டேஸ் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல். இருக்கையிலே ரொம்ப பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். அதுக்கு அடுத்து கீழ்கண்ட எது இடஞ்சொலி எழுத்து அல்ல. நம்ம எழுதக்கூடிய முறைகளை கடைசியில் முடிக்கக்கூடிய முறைகள் வலது முடிக்குமா இடது முடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடஞ்சொலி எழுத்து எது இல்லைன்னு கேட்டிருக்கு. அப்போ அவுங்கிறது இல்லை. எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? விலங்குதான் மா அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கிறோம். இது வந்து குறிப்பு சொல்லுகள். இது மாதிரி நிறைய வேர்டுகள் இருக்கும், அதை நம்ம படிக்கலாம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் கிடைக்கின்றன. என்ன கிடைக்கும் அப்படின்னா, உச்சரிக்கும் போது நம்ம கிடைக்கும் இல்லையா, அப்போ உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது இந்த காற்று கிடைக்கும். குரல் எழுத்தை குறிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. இது அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஆயுத எழுத்தை ஒலிக்கி ஆகும் கால அளவு. அதனுடைய கால அளவு என்னன்னா அரை அப்படின்னு சொல்லுவோம். உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். உலகத்தில் 6000 மொழிகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பல மொழிகள் கற்ற கவிஞர். பல மொழிகள் பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். ஏற்கனவே நம்ம கவிஞர்ல சொல்லுவாங்க, யாம் கண்ட மொழிகளிலே நான் அறிந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். ஸோ அதை நம்ம ஏன் வச்சுக்கிடலாம். அதனால் இப்போ இருக்கிறதே அதிக மொழிகள் கற்றதில் பாரதியார் தான் புலமைந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. டேஸும் மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை கொண்டது. அறிவியல் தொழில்நுட்ப மொழி டேஸ் மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை கொண்டது அப்படின்னா கணினி மொழிக்கு தான் நுட்பமாக கொண்டது. திங்கள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா நிலவு. அழி என்பதன் பொருள் என்ன? இதை ஓமையாக சொல்லக்கூடியவை கருணை. அடுத்து கழுத்தில் சூடுவது தார். இப்படி பழங்காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட கை காலில் அணியக்கூடிய அணிகலனுக்கு மறுபேர் ஒன்று சொல்லுவாங்க. அதை பற்றி புரியுது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இதில் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃபாக வரும்போது 100 கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுக்கப்படும். உங்களுக்கான வாட்ஸ்அப் மொபைலில் அனுப்பப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த எக்ஸாமில் இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் ஹிந்தி மொழிகளையும் தொகுத்து வழங்கி உங்களுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக